ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாகு எப்படியாச்சும் வந்து மல்லியோட வாழ்க்கையை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லார் முன்னாடியும் இந்த சுடரோட கன்னத்திலே வந்து காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க நாகு. இதனால் வந்து கல்யாணம் நிற்கிதா இல்லை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி ஒரு பக்கம் கஷ்டப்படுறத பார்த்து நாகுவால் அதை ஏற்றுக்கவே முடியல. என்னடா இது புள்ள இவ்வளோ கஷ்டப்படுறாளே, ஏன்னா வந்து எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையை தக்க வைக்க தான் கண்டிப்பாக வந்து போராடுவாங்க. ஆனால் மல்லி வந்து விஜயும் வெண்பாவும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எவ்வளோ போராடினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சரி வரலையே, கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு ஐடியா வருது, நம்ம எப்பாடு பட்டா வச்சு நம்ம மல்லிக்கு வந்து இந்த வாழ்க்கையை வந்து நம்ம எப்படியாச்சும் எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடரையே வந்து வெறிக்க பார்த்துட்ருக்காங்க. இவளை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே, இவளை கொலை பண்ணிவிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போக கூட தயாராக இருக்கேன், ஏன்னா வந்து மல்லியோட வாழ்க்கை தான் இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாகு வந்து கடவுள்கிட்ட அவளும் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. உடனே வந்து நாகு என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டு குலுக்கி போடுறாங்க. இந்த மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு போட்டு பார்க்குறாங்க, நான் வந்து ஏதாவது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு குலுக்கி பார்க்கும்போது நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த சீட்டு வந்து கிடச்சிடுது நாகுக்கு. அவ்வளோதான், சும்மாவே நான் வந்து செமையாக பண்ணுவேன், நீங்களே சொல்லிட்டீங்களே பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகு திருன்னு முடிச்சிட்ருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கிட்ட போய் சொல்கிறாங்க நம்ம நாகு. மல்லி கவலையே படாத, உன் வாழ்க்கையை நான் வந்து உனக்கு திருப்பி கண்டிப்பாக பழைய மாதிரி நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி அண்ணி எப்படி கொடுக்க முடியும், அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து கிடைக்காது அண்ணி, திரும்ப போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, மல்லினி கான்ஃபிடெண்ட்டாக இரு, நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த சுடர் வந்து கனவு காண்றா மல்லி வந்து அவள் அடிக்கிற மாதிரி. ஆனால் அதில் ட்விஸ்ட்டே வந்து மல்லிக்கு பதிலாக நம்ம வந்து நாகு தான் அடிக்கிறாங்க. இப்போ எல்லாமே நடந்துகிட்ருக்கு. முகூர்த்த நேரம் வந்துடுச்சு, எல்லாருக்கும் அர்ச்சந்தனை கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து திடீர்னு வந்து விஜயன் தாலி எடுத்துடுறாரு. கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. யாரா அதுன்னு பார்த்தா நாகு. தம்பி தயவு செஞ்சு இந்த பொண்ணு கழுத்தில் நீங்கள் தாலி கட்டக்கூடாது. அதை எப்படிங்க நீங்கள் சொல்ல முடியும், உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியவே புரியாதா, நீங்களாம் சாப்பாடு தானே சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நீங்கள் என்னை எவ்வளோ அசிங்கமாக வேணால் திட்டுங்க, என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் கதிரேசன்லாம் என்ன நாகும் என்ன ரொம்ப ஓவராக துள்ளுறி அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் துல்லுவன் தான், ஏன்னா இதில் எங்களோட பொண்ணோட வாழ்க்கை அடங்கியிருக்கு, அதனால் நாங்கள் வந்து கேட்க தான் செய்வோம், இந்த பொண்ணு கழுத்தில் நீங்கள் தாலி கண்டிப்பாக வந்து கட்டவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது, மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க, அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன தம்பி மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குவோம். இந்த சுடர் வந்து வார்த்தைகளை விட ஆரம்பிக்கிறா. ஏய், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்கிட்டே வந்து நீ இப்படிலாம் பேசுவ, ஒன்றும் இல்லாத நாயி நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, வாடி வா, உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், உனக்கு தாண்டி சங்கூத போகிறானா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே வந்து சுடருக்கு படபடன்னு ஆகிடுது. என்னடா இது, இவங்க சும்மாவே நம்மளை வாழவே விடமாட்டாங்க போலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுடர் வந்து நிறையா யோசிக்கிறாங்க, கல்யாணத்தை எப்படியாச்சும் வந்து நடத்த விட்டுறணும், இல்லைனா வந்து மொத்தமும் போயிடுமே, ஏதாவது நம்ம ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசித்து, இங்கே பாருங்கள் போலீஸை கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சுடர் சொல்ல, அதே தான் எனக்கும் வேணும், நீ முடிஞ்சால் போலீஸை கூப்பிட்டு பாரு, நான் பிரச்சனை பண்ணுறேன் தான், முடிஞ்சால் நீ போலீஸை கூப்பிட்டு பாரு, நீ போலீஸை கூப்பிட்டுட்டா நான் வந்து உன்னை ரேணுகான்னு ஒத்துக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, ஐயோ நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும், தேவையே இல்லாமல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்ம தலையில் வந்து மண்ணவாரி போட்டிருக்கக்கூடாது, அந்த தப்பை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போனாலும் இவ்வளோ போராடின நம்ம மல்லி அவங்க அண்ணியை பார்த்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்னடா இது அண்ணி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அண்ணி அப்படின்ற மாதிரி கேட்க, நீ சும்மா இரு மல்லி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னை படாத பாடு ஆக்கிட்டு இருக்கா இவளை இப்படியே விட்டு வச்சா சரி வராது, எந்திரடி விஜய் தம்பி பக்கத்துலேருந்து எந்திரடி அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, ஏன் புருஷன் பக்கத்தில் நான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சி உன் புருஷனா இப்படி அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுறியே, நீலாம் நல்லா இருப்பியாடி அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல, என்னடா இது நம்மளை வண்ணமாக திட்டிகிட்டு இருக்காங்களே, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்கா
சுடர் எந்திரிக்க போறியா இல்லையான்னு கேட்கும்போது விஜய் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க மல்லி, சொல்லு மல்லி, பிரச்சனையெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லு மல்லி, அப்புறம் வந்து நல்லா இருக்காது மல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி மல்லியும் சொல்லிடுறாங்க. உடனே அவளுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சுத்தமாக புரியல. என்னடா இது இப்படி நம்மளை திட்டிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட கன்ஃபியூஸ் ஆயிடுறா சுடர். எந்திரிக்க போறியா இல்லையான்னு கேட்கணும், எந்திரிக்க முடியான்னு சொல்லவும் செருப்பை கலட்டி சுடர் கன்னத்தில் ஓங்கி அடித்தாங்க பாருங்க. மொத்த பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து மணப்பெண்ணு ரேணுகான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ இவங்க வந்து செருப்பு கட்டி எடுங்க, அவங்களாம் ஷாக்கில் யாரை கேட்டு இப்போ நீங்கள் என் பொண்டாட்டி செருப்பு அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து நாகு அடிக்க, நாகு வந்து அடிக்கவும் மல்லியால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாமல், இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது தப்பு, ஆனால் அதுவே புரியாமல் நீங்கள் எங்கள் அண்ணியை வந்து அடிச்சிடக்கூடாது, மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அப்போ உங்கள் அண்ணி பண்ணது மட்டும் கரெக்டாக, அப்போ உங்கள் அண்ணி வந்து ரேணுகா அடித்தது ஃபஸ்ட்டு தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, யாருங்க ரேணுகா, உங்களுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு ரேணுகாவா அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியும், நீங்கள் தானே வந்து வேணும்னே இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு சொன்னால் புரியவே புரியாதாங்க, பிரச்சனை பண்ணுறோன்னு எதை வச்சு சொல்கிறீங்க, இப்படியே எத்தனை காலத்துக்கு நீங்கள் ஓட்டுவீங்க, பிரச்சனை பண்ணுறோன்னு சொல்லிட்டு மரியாதையாக வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கோங்க, இல்லைனா வந்து சுத்தமாக வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே திகச்சு போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்க போகுது நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம மல்லி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் இவன் என்னன்னா அசால்ட்டாக எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே சரி பண்ண முடியாதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் நம்ம மல்லி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க வீட்டில் உள்ளவங்கள தான். ஏன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக தான் மல்லியை வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இப்போ மல்லி ஸ்ட்ராங்காக வந்து போராடிட்டுருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பல பிரச்சனைகள் இந்த மாதிரி எப்படி நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.